Hi everyone, welcome to my channel. Are you still struggling to speak English? Even though you can read English, write English, and understand English, still is it difficult to speak or answer in English by joining some words? நீங்கள் எவ்வளவு தான் இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணினாலும் இன்னும் அது உங்களுக்கு ஒரு முடியாத காரியமாக இருக்குதா? தென் இன்றைய லெசனில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த ரூட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க என்று சொன்னால் ரொம்பவே குயிக்காக நீங்கள் ஒரு நேட்டிவ் பர்சன் போல் இங்கிலீஷ் பேசுவீங்க. You will see the clear change on you. So that take a note and write the things that I am saying in this video. ஸோ உங்களுக்காக நான் சொல்லி கொடுக்க போகிற இந்த ஸ்டெப்ஸை தவறாமல் நீங்கள் நோட் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னால் you will get the clear result quickly. First, I am going to show you 6 important things that you should follow if you want to speak English. நீங்கள் இங்கிலீஷ் பேசணும்னு சொன்னால் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய 6 திங்ஸை நான் காட்டி கொடுக்க போகிறேன். What are them? Confident, consistency, basic knowledge, dedication, awareness, accuracy. ஸோ இவை என்னான்னு ரிவீல் பண்ணலாம். ஸோ இந்த எல்லாவற்றையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவது எதற்காக என்றால் ஃபார் த பிரெயின் ஆக்டிவேஷன், உங்களோட பிரெயினை ஆக்டிவேட் பண்ணி வைத்துக்கொள்ள. எதுக்காக? இங்கிலீஷ் பேசுகிறதுக்காக. ஓகே, நாங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு சொன்னால் எங்களோட பிரெயின் கிளியராக இருக்கணும். ஸோ முதல்ல நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், அதை முதல்ல உங்களை மைண்டில் எடுத்துக்கொள்ளுங்க. என்னால் இங்கிலீஷ் பேச முடியும், நான் இதை அச்சீவ் பண்ணுவேன். அதே போல தான் நீங்கள் தப்பாக பேசுகிறதா இருந்தாலும் கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க. முதல்ல ஒரு லாங்குவேஜோட தேவை என்னென்னு சொன்னால் கம்யூனிகேஷன். நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அடுத்தவருக்கு சொல்லணும், எப்படியாவது அதை கன்வே பண்ணணும் என்ற ரீசன். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல ட்ரை பண்ணும் பொழுது வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணி மிஸ்டேக்காக பேசுகிறதா இருந்தால் கூட, அதாவது புரோக்கன் இங்கிலீஷ் என்று சொல்வோம் நாங்கள், கிராமட்டிக்கலி பேசாமல் கிராமர் ரூல்ஸை மீறி பேசுகிறதா இருந்தாலும் யூ ஹாவ் டு டாக் கான்ஃபிடென்ட்லி. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். உங்களோட கான்ஃபிடென்ட் உங்களை மேலே கொண்டு போகும். நெக்ஸ்ட் ஒன், கன்சிஸ்டன்சி. நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டியை செய்வதா இருந்தாலும், ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ், ரைட்டிங் ப்ராக்டிஸ், ரீடிங் ப்ராக்டிஸ், வாட் எவர், இங்கிலீஷ் பேசுகிறதுக்கான நிறைய ப்ராக்டிசஸ் நான் வீடியோட அடுத்தடுத்த செக்ஷன்ஸில் கொடுக்க போகிறேன். ஸோ அவற்றை நீங்கள் செய்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக செய்யணும். ஸோ இன்றைக்கு 15 மினிட்ஸ் நான் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் செய்கிறேன் என்று சொன்னால் டெய்லி அதே டைமில் அல்லது அதே டைம் இல்லாவிட்டாலும் அதே போல் 15 மினிட்ஸ் நீங்கள் அந்த ஆக்டிவிட்டியை செய்யணும். அப்போது தான் உங்களோட பிரெயின் அதுக்கு பழக்கப்படும். ஓகே, ஸோ தட் யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி குவிக்லி. நீங்கள் ஒரே நாளில் ஒரு 5 hours 6 hours படிக்கிறத விட டெய்லி ஒரு ½ an hour படிக்கிறது ரொம்பவே எஃபெக்டிவான மெத்தட். அதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக உங்களோட கோலை ரீச் பண்ணி கொள்வீங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பேசிக் நாலேஜ். ஸோ நீங்கள் பேச போகிற அந்த லாங்குவேஜில் அடிப்படையான நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அதாவது முக்கியமான வேர்ட்ஸ், நாங்கள் பேச தேவையான முக்கியமான வேர்ட்ஸ், அதே போல் கிராமர், அடிப்படையான கிராமர். ஸோ இங்கிலீஷில் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் எப்படி வருது, சப்ஜெக்ட் எங்கே, வேர்ப் எங்கே, காலங்களை எப்படி மாற்றுறது, இப்படியான பேசிக் ரூல்ஸை நீங்கள் கொஞ்சம் கற்றிருக்கணும். ஸோ அதுலேயும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்பர் 4, டெடிகேஷன். ஸோ அதுக்காக நீங்கள் அர்ப்பணிக்கணும். ஓகே, ரொம்ப கஷ்டப்படணும் என்று இல்லை, பட் எப்படியாவது நீங்கள் படிக்கிறதுக்காக ஒரு டைமை சர்வ் பண்ணி கொள்ளணும். உங்களோட வேலைகளுக்கு மத்தியில் சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு ஒர்க்கிங் பர்சன் அல்லது ஹோம் மேக்கர் இந்த மாதிரி பிஸியான ஒரு பர்சனாக இருந்தாலும் நீங்கள்
இந்த விஷயத்தை அடையணும், அதாவது இங்கிலீஷ் நான் பேசணும் என்ற ரீசனுக்காக கொஞ்சம் நேரத்தை எப்படியாவது சர்வ் பண்ண ட்ரை பண்ணணும், உங்களோட ப்ராக்டிசஸ் பண்ண. தட் இஸ் டெடிகேஷன். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தியாகம் செய்தாவது, ஃபார் எக்ஸாம்பிள் தூக்கத்தை தியாகம் செய்து கொஞ்சம் நேரத்தை ஸ்பேர் பண்ணிக்கொள்ளலாம் இந்த ஸ்டடீஸ்க்காக. இப்படியாக கொஞ்சம் டெடிகேஷனும் இருக்கணும். நெக்ஸ்ட் அவேர்னஸ். நீங்கள் பேசும்போது அல்லது உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை அவதானிக்கும் போது இங்கிலீஷோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குதா, அல்லது நீங்கள் பேசும்போது சிறிய சிறிய மிஸ்டேக் விடுவீங்க, அதையும் நீங்கள் கவனிக்கணும். அதே போல் வீடியோஸ், இங்கிலீஷ் வீடியோஸ் இவற்றை பார்க்கும் பொழுது அவர்கள் பேசுகிற விஷயங்களை ரொம்ப உன்னிப்பாக அவதானிக்கணும். ஓகே, ஏனோ தானோ என்று கேட்காம. அதே போல் நீங்கள் போகும் வழியில் காணக்கூடிய இங்கிலீஷ் வேர்ட்ஸ், சென்டென்சஸ் இவற்றையும் ரொம்ப கவனிப்போடு நீங்கள் பார்க்கணும். இங்கிலீஷ் பற்றிய அவேர்னஸ் இருக்கணும். ஒரு புது வேர்ட் கண்டால் அதை கொஞ்சம் தேடி பார்க்கணும், அதோட மீனிங்கை தேடி பார்க்கணும், புது சென்டென்சஸ் உருவாக்கி பார்க்கணும். இப்படியான ஒரு விஷயம். லாஸ்ட் ஒன், அக்யூரசி. ஆரம்பத்தில் நீங்கள் மிஸ்டேக் விட்டு பேசினாலும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை கற்கும் போது அந்த விஷயத்தில் மிஸ்டேக் விடாமல் இருக்க ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் படிச்சிங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அதை பற்றிய நாலேஜ் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அதை எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி, இப்படியான விஷயங்களை நீங்கள் கற்றதற்கு பிறகு அந்த விடயத்தில் நீங்கள் மிஸ்டேக் விடக்கூடாது. மேக்ஸிமம் அந்த பேட்டர்ன் ஆஃப் சென்டென்சஸை கரெக்டாகவே பேச ட்ரை பண்ணணும். ஓகே, படித்ததுக்கு பிறகும் அதில் மிஸ்டேக் விட்டு ஏனோ தானோ என்று பேசினால் யூ கேனாட் ரீச் த கோல். ஸோ படித்த விடயத்தை நீங்கள் மறக்காமல் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நீங்கள் அக்யூரேட்டாக இருக்கணும். இவ்வாறாக அடுத்தடுத்து ஒவ்வொன்றை படிக்க அந்த விஷயங்களில் மிஸ்டேக் விடாமல் இருக்க ட்ரை பண்ணணும். ஸோ இவை ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விடயங்கள் நீங்கள் இங்கிலீஷ் பேசுவதற்காக. நான் பேசணும் அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருக்கிறதுல எந்த யூஸுமே இல்லை, அதனால் நீங்கள் அதை அச்சீவ் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களால் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரீமை ட்ரூ பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இது எல்லாமே உங்களோட பிரெயின் ஆக்டிவேஷனுக்கான ஆக்டிவிட்டீஸ். எப்போவுமே உங்களோட பிரெயினை இங்கிலீஷ் பேச தயார்படுத்துறதுக்கான ஒர்க். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னட்டு சொன்னால், லாங்குவேஜ் கிராஸ்பிங் ஆஸ் அ பேபி. ஸோ ஒரு குழந்தையை நீங்கள் பார்க்குறீங்க, அது பிறக்கும் போது எந்த மொழியும் தெரியாமல் பிறக்குது. பிறகு தன்னோட தாய் பேசக்கூடிய மொழியை கொஞ்சமாக எடுத்து உள்வாங்கி பிறகு ஒவ்வொரு வேர்டாக பேச ஆரம்பித்து கிராமட்டிக்கலி கரெக்டாக பேச தொடங்குது. பட் அது எந்த கிளாஸஸ் போகவும் இல்லை, வீடியோஸ் பார்க்கல, ஸ்கூல் போகலை, பட் கரெக்டாக பேச தொடங்குது. இதே பேட்டர்னில் நீங்கள் இங்கிலீஷையும் ட்ரை பண்ணணும். பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் நாட் யுவர் மதர் டங். இப்போ தான் நீங்கள் அதை ஒரு குழந்தையாக ரீச் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த குழந்தை செய்வது போல் நீங்கள் அந்த நாலேஜை எடுத்து ஒவ்வொரு வேர்டாக அதை அவுட்புட் பண்ண ட்ரை பண்ணணும். ஒவ்வொரு வேர்டாக மிஸ்டேக் வந்தாலும் நோ ப்ராப்ளம். பிறகு 2 வேர்ட்ஸ் சேர்த்து கொஞ்சமாக வேர்ட்ஸை இணைத்து பிறகு கொஞ்சமாக கிராமட்டிக்கலி கரெக்டாக பேச ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை எங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு சொன்னால், என்னோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்சஸில் இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு லெசன் சொல்லி கொடுக்கப்படுது. அதாவது ஒரு குழந்தை எப்படி லாங்குவேஜ் பிடிக்குதோ அந்த பேட்டர்னில் 1 வேர்டில் இருந்து நீங்கள் பேச ஆரம்பித்து கொஞ்சமாக எப்படி உங்களை கிராமட்டிக்கலி கரெக்டாக லாங் சென்டென்சஸை பேச வைக்கிறது என்ற பேட்டர்ன். ஸோ என்னோடய கோர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்குது. அதன் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் விரும்பினா ஜாயின் ஆகி கொள்ளலாம். அப்படி இல்லாவிட்டாலும் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷை பழகிக்கொள்வதற்கான ஒரு ரூட்டீனை நான் இப்போது மேக் பண்ணி தரப்போகிறேன். ஸோ அந்த ரூட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்றாலே உங்களுக்கு ஈஸியாக இங்கிலீஷ் பேசிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒர்க் டெய்லி. நான் முதல்ல சொன்னது போல் டெய்லி ஒர்க் பண்ணுங்கள். கண்டினியூஸ்லி 6 months. நீங்கள் தொடர்ச்சியாக முழு நாளும் இங்கிலீஷுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1 month போதுமானது. பட் வேறு வேலைகளோடு சேர்த்து செய்கிற பட்சத்தில் ஒரு 6 month நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இங்கிலீஷ் பேசிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட், மேக் அ
ஹேபிட் ஆஃப் ரைட்டிங் ஜேர்னல்ஸ். உங்களோட தினமும் நடக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை எழுத பழகுங்க. தட் இஸ் ஒன் திங். டெய்லி எழுத பழகுங்க. நெக்ஸ்ட், ஸ்டார்ட் திங்கிங் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் யோசிக்க தொடங்குங்க. மிக்ஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வித் யுவர் மதர் டங். ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இன் யுவர் மதர் டங். ஸோ நீங்கள் உங்கள் தாய்மொழியில் தான் தினமும் பேசுகிறீங்கன்றாலும் கூட அதுக்குள்ளே நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸை சேர்க்க பாருங்கள். ஓகே, நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸை ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். போக போக கொஞ்சம் அதிகமான வேர்ட்ஸை ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தேட் இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்காக உங்களோட நாவு ரொம்பவே பழக்கப்படும், உங்களோட பிரெயின் பழக்கப்படும். ஸோ தட் ஈஸியாக இங்கிலீஷ்லேயே தொடர்ச்சியாக பேசிக்கொள்கிறதுக்கான ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ சில பேருக்கு இங்கிலீஷில் பேச ஷையாக இருந்தாலும் கூட இந்த பேட்டர்னை நீங்கள் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது தமிழுக்கு இடையில் இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஸ்டார்டிங் லெவலில் நீங்கள் வொக்கபுலரி கலெக்ட் பண்ணுவதை நிறுத்துங்க. புதிய புதிய வேர்ட்ஸை நான் தேடணும் இப்படியாக இல்லாமல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸை. நிறைய பேருக்கு எப்படின்னு சொன்னால் பேச ட்ரை பண்ணும் பொழுது தெரிஞ்ச வேர்ட் கூட வாயில் வராது. ஸோ அதுக்கான ரீசன் உங்களோட பிரெயினில் அந்த வேர்ட்ஸ் ஆக்டிவ் இல்லாமல் இருப்பது. ஸோ முதல்ல நீங்கள் தெரிஞ்ச வேர்டை பேசி பழகுங்க. போக போக உங்களுக்கு தேவையான புதிய வேர்டை நீங்கள் தேட தொடங்குங்க. ஓகே, அதையும் உங்களோட வொக்கபுலரியில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட், ரீட் அ லாட். எவ்வளவு வாசிக்க முடியுமோ அந்த அளவு வாசிங்க. உங்களுக்கு என்ன கண்ணில் படுதோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ், சென்டென்சஸ் அவை எல்லாவற்றையுமே வாசிக்க ட்ரை பண்ணுங்கள். லவுடாக வாசிப்பது ரொம்பவே எஃபெக்டிவ் டு ஸ்பீக் இங்கிலீஷ். நெக்ஸ்ட், don't watch any videos in your mother tongue for 6 months. ஸோ இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ஒரு தமிழ் வீடியோஸும் பார்க்காதீங்க. ஆக்சுவலி மூவிஸ், வேறு எந்த வீடியோ இருந்தாலும் இங்கிலீஷே பாருங்கள். அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் சாங்ஸ் கேளுங்க. ஸோ இவற்றை சப்டைட்டிலோடு நீங்கள் ஸ்டார்டிங்கில் கேளுங்க. அதுக்கு பிறகு சப்டைட்டில் இல்லாமலும் கேட்டு பாருங்கள். நெக்ஸ்ட், நான் சொன்னது போல் பேசிக் கிராமர் விஷயத்துலேயும் கன்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம், அல்லது ஒரு ஆன்லைன் கிளாஸில் இல்லைன்னா டிரெக்ட் கிளாஸில் சேர்ந்து கொள்ளலாம். ஸோ என்னோடய சேனல்லையும் நீங்கள் பேசிக் கிராமர் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸை பார்த்து கொள்ளலாம். நெக்ஸ்ட், ப்ராக்டிஸ் அ லாட். என்ன ப்ராக்டிஸ் மெத்தட்னு இப்போ நான் லிஸ்ட் பண்ணுறேன். இவை எல்லாவற்றையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு டேயில் ஒரு விஷயத்தையாவது செய்யுங்க. ஓகே, I will give the list now. Think in English, write English, loud reading, very important. Shadowing somebody, ஒருத்தர் பேசுவதை திருப்பி சொல்லி பாருங்க. Talk to yourself, உங்களோட நீங்களே பேசுங்க. Talk to a baby or a kid, ஒரு குழந்தை அல்லது ஒரு பிள்ளையோட பேசுங்க. That is one important method and easy method. Okay, next, join a practical class. ஸோ இன்னொருத்தரோட பேச வைப்பதற்கான கிளாஸஸை நீங்கள் நிறைய காணலாம், ஃபிசிக்கலாக, ஆன்லைனில், இப்படி எல்லா விதமாகவும். இதன் மூலமாக உங்களுக்கு பேசுகிறதுக்கான ஒரு கம்பேனியன் கிடைப்பார். உங்களை போலவே இங்கிலீஷ் பேசணும் என்று ஆசைப்படக்கூடிய ஒருத்தர் கிடைப்பார், ஒருத்தர் அல்லது பல பேர். ஸோ அவர்களோட நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் படித்த விடயங்களை ப்ராக்டிஸ் பண்ணினா தான் உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கான ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ என்னோட 6 month ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் நீங்கள் இணைஞ்சிங்கன்னு சொன்னால் பேசிக் கிராமர் நாலேஜ் அண்ட் ஆல்சோ த ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களோட பேசுகிறதுக்காக நிறைய பேர் கிடைக்க போகிறாங்க. ஸோ டோன்ட் மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. இஃப் யூ விஷ் டு ஜாயின் டு மை கிளாஸ், contact through the following WhatsApp number. ஸோ இந்த எல்லா விஷயங்களையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணினீங்கண்டா வித் கான்ஃபிடென்ட், கன்சிஸ்டன்சி, பேசிக் நாலேஜ், டெடிகேஷன், அவேர்னஸ் அண்ட் அக்யூரசி கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்க ஆஸ் அ நேட்டிவ் பர்சன். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணியதும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி சொல்லுங்கள். அதே போல் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஸ்ட்ரகிள்ஸ் மீட் பண்ணினீங்க, அதோட ரிசல்ட்ஸ் என்ன, இப்படி எல்லா விஷயங்களையுமே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். லெட்ஸ் மீட் அகெயின் வித் another English lesson. Until that, take care.